வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக பிகினர் யூடியூபர்ஸ் அப்புறம் சேனலை ரன் பண்ணி நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இந்த ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பற்றி பார்த்துருவோம் மச்சி. சேனலோட பேர் JK Home. ஸோ இவங்க சேனலில் குக்கிங், vlog, லைஃப் ஸ்டைல், ஷார்ட்ஸ் வீடியோஸ்னு ஏகப்பட்ட கண்டென்ட்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். சேனலை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ புது யூடியூபர் தான், அவங்களோட சேனலில் இருக்கிற கண்டென்ட், வீடியோஸ், ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சி. ஸோ இப்போவே சேனலை விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க. அண்ட் உங்களோட சேனலில் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ரைட்டு, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ யூடியூப்பில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவை பார்த்தாலும் சரி, அந்த வீடியோவுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸுமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோவில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் லைனில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எல்லா வீடியோஸ்க்குமே இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு வரும். ஸோ ஒருத்தவங்களோட கண்டென்ட் பிடிக்கல, அதில் ஏதாச்சும் அப்யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு விஷயம் இருக்குது, அது உங்களுக்கு பர்சனலாக பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்து அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நிறைய ரிப்போர்ட்ஸ் வரும் பட்சத்தில் அந்த வீடியோவை யூடியூபே தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இங்கே விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்ன பிடிக்காதவங்க என்னுடைய ஹேட்டர்ஸ் வந்துட்டு வேணும்னே போயிட்டு இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் ரிப்போர்ட்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா யூடியூப் தரப்புலேருந்து நம்மளோட வீடியோஸை தூக்கிடுவாங்களா? அப்போ யூடியூப்பில் நம்மளால் சர்வை பண்ண முடியாதா? ஹேட்டர்ஸ் இருக்கிறவங்களால யூடியூப்பில் சர்வை பண்ண முடியாதாங்கிற ஒரு சந்தேகம் நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை யூடியூப் உடனே வந்துட்டு தூக்கிட மாட்டாங்க. எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். ஸோ ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, அந்த வீடியோவுக்கு அதிகமாக உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வரும் பட்சத்தில் யூடியூப் தரப்புலேருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதாவது ஒரு மெயில் மூலியமாக ஒரு தகவல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டீமை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க அந்த வீடியோவை. அந்த வீடியோவில் உண்மையிலேயே ஏதாவது தவறான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா மேபி அந்த வீடியோவை யூடியூப்லேயே வந்துட்டு நீக்கிடுவாங்க. அதாவது அந்த வீடியோ ஜஸ்ட் டெலீட் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்களுடைய சேனலுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க பண்ணலாம். மேபி ஒரு 3 மாதம் உங்கள் சேனலை சஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு உங்களால் வீடியோஸ் போட முடியாமல் போகலாம், உங்களுக்கு ரெவன்யூ வராமல் போகலாம். இப்படி நிறைய விஷயம் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அதை ஃப்ரீயாக விட்டு போயிடுவாங்க. ஸோ எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் வந்தாலும் உங்களோட வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் எப்பயுமே இருக்கும், டெலீட் ஆகாது. ஸோ ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு நமக்கு அதிகமாக யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வீடியோ அவ்வளோதானா, நம்ம சேனல் அவ்வளோதானா அப்படிங்கிற பயம் இதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போவே குழி தோண்டி புதைச்சிருங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்காது. ஸோ நீங்கள் கரெக்டான கண்டென்ட், கரெக்டான வீடியோஸை யூடியூப்பில் அப்லோட் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் தாராளமாக வந்து யூடியூப்பில் எப்பயுமே வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு மேபி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ see you next video. Until then, bye from Baba.